ஹாய், எல்லாருக்கும் மதிய வணக்கம். பாருங்கள், புளிச்சக்கீரை சனிக்கிழமை காலையில் வாங்கினோம். அன்னைக்கு ஏதோ ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, அதனால் செய்ய முடில. நேற்று சண்டே ஸ்பெஷல் நிறையா, அதனால் அதை அப்படியே இந்த மாதிரி கவரில் சுற்றி இந்த வேர் வரைக்கும் இப்படி நல்லா இறுக்கி கட்டி வச்சுட்டேன். நல்லா டைட்டாக இப்படி கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ தான் எடுக்கிறேன், நானும் திறந்து பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. நிறைய தடவை கீரை வாங்கி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், சரிங்களா? சூப்பராக இருக்குது புளிச்சக்கீரை. 3 நாள் ஆகிட்டோம், அப்படியே கொஞ்சம் கூட கலர் மாறாத நல்லா இருக்குது. இப்போ இந்த புளிச்சக்கீரை நம்ம சூப்பராக செய்யலாம். இதில் தான் எல்லா கீரையை விட புளிச்சக்கீரையில் தான் இரும்பு சத்து அதிகம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தான கீரை. நிறைய பேருக்கு செய்ய தெரியல, எனக்கே ரொம்ப நாள் செய்ய தெரியாது இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் கேட்டு தெரிஞ்சு இப்போ ஒரு 10-20 வருஷமாகவே எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருந்தது, சக்திங்கிற ஒரு பொண்ணு வந்திருந்தது. அந்த பொண்ணு தஞ்சாவூர்கார் பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இந்த கீரை இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. 3-4 நாள் ஆனாலும் இந்த கீரையை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. இருக்க மாட்டாங்க. வாரம் 2 நாள் 3 நாள் டெய்லி கூட செய்யும். அந்த பொண்ணு செய்ய கற்றுக் கொடுத்தது தான் எனக்கு. செஞ்சால் கொண்டாந்து ஒரு கிண்ணத்தில் கொடுத்துரும். அந்த பொண்ணு மூலிமா தான் இந்த கீரை நிறையா சாப்பிட்டேன் நான். இதே மாதிரி செய்யலாம் வாங்க. இது நல்ல இலையை மட்டும்தான் கிள்ளிக்கணும், காம்போட இலையை மட்டும்தான் கிள்ளணும். இந்த தண்டெல்லாம் போடக்கூடாது. அரைக்கீரை செய்கிற மாதிரி இந்த இலையை மட்டும் கிள்ளி பூரா எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். போய் ஈஸ்வரி விலாக் ஹப் என் சேனலுக்குள்ளே போய் என்ன ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாரும் லைக் பண்ணுங்கள். நல்லா கீரை கிள்ளிட்டு வந்தாச்சு. சூப்பராக அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது. 3 நாள் ஆகிக்கூட இதை நல்லா ஒரு 2-3 முறை நல்லா தண்ணி ஊற்றி நிறையா கழுவி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஹாய், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பாருங்கள். பூண்டு 10 பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 100 வெங்காயம் போட்டுக்கிட்டேன். ஒரு கட்டு கீரை, பெரிய கீரை கழுவி எடுத்துகிட்டு வந்தேன். அப்பயே தான் தக்காளி 2 எடுத்துட்டேன். காஞ்ச மிளகா ஊர் மிளகா, இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 4 மிளகா போட்டுட்டேன். நீங்கள் இந்த சென்னை மிளகா பெரிய மிளகானா உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ இது கீரையும் பாருங்கள், நல்லா அலசி 2-3 தடவை அலசி ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த மிளகாயை சும்மா அப்படி போட்டு அந்த எண்ணெயில் அப்படி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் செவந்த உடனே எடுத்துருங்க. அது நல்லா மிக்சியில் போட்டால் நல்லா அரைப்பட்டுரும். 2 டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வறுத்து போட்டோம்னா. இப்போது பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு நல்லா ஒரு 15 பல்லு போட்டிருக்கேன். 10 பல்லுக்கு மேலே நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு சீரகம் ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், ஆனால் பூண்டு வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நல்லா வதக்கி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை கொட்டிக்கலாம். ஒரு தட்டி போட லாஸ்ட்டாக தட்டி போட ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். மீதியெல்லாம் போட்டாச்சு. இந்த வெங்காயம் தட்டி வச்சுக்கலாம். தாளிக்கக்குள்ளே இந்த தட்டி போட்டால் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். நல்லா கலர் மாறணும், வெங்காயம் நல்லா செவந்துடணும். அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப செவக்க விட்றாதீங்க. ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நம்ம எல்லாமே அரைக்க தான் போகிறோம். அந்த பச்சை வாசனை இருந்தால் அந்த டேஸ்ட்டு மாறிடும். அதுக்காக நம்ம இந்த நல்ல கலராக நல்லா வந்துடுச்சு பாருங்கள் கலரு. இப்போது இந்த தக்காளி, பெரிய பெரிய தக்காளி நான் 2 கட் பண்ணிக்கிட்டேன். நல்ல கட்டு, பெரிய கட்டு, ஒரு கட்டு. புளிச்சக்கீரையில் தான் அவ்வளோ சத்து, நல்ல சத்து. புளிச்சக்கீரை கொஞ்சம் சூடு, அதனால தான் இந்த சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துறது. புளிச்சக்கீரைக்கு புளி சேர்த்தக்கூடாது. அது ஏன்னா புளிச்சக்கீரையே புளிப்பாக தான் இருக்கும், அதனால் புளி சேர்த்தாதீங்க. எக்காரணம் கொண்டு புளி சேர்த்தக்கூடாது. சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. சின்ன வெங்காயம் இன்னும் கூட உரிச்சு போட்டுக்கலாம் நீங்கள்.
இன்னும் இவ்வளோ போட்டிங்கன்னா கூட நான் ரொம்ப நல்லது தான். இப்போ நல்லா சென்னையில் எல்லா இடமே வெயில் பட்டை கிளப்புது. அதனால் நிறைய சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் விலை குறைஞ்சிட்டு வருது. 1 கிலோ 100 ரூபா, 1.5 கிலோ 100 ரூபா. இப்போ 2 கிலோ 100 ரூபா நேற்று ஒருத்தர் கொண்டாந்து விற்றாரு. எல்லாம் தக்காளியிலேருந்து எல்லாமே விலை குறைஞ்சி தான் இருக்குது. பூண்டு 150 ரூபா கிலோக்கு, நல்ல காஞ்ச பூண்டே 150 ரூபா. தக்காளி நல்லா வதங்கிட்டு எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போது தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கீரை எடுத்துக்கலாம். நீங்கள் வடிகட்டியே செய்யாதீங்க. வடிகட்டினீங்கன்னா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். நிறைய பேர் கீரை வேக வச்சு வடிகட்டி தான் செய்கிறாங்க. அது கொஞ்சம் கசப்பு இருக்கும். அதுக்கு தான் நம்ம தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அரைச்சிடணும் மிக்சியில். இந்த கீரையை நல்லா வதக்கணும். இன்னும் இவ்வளோ கீரைன்னு நினைக்காதீங்க. இது வதங்கினா பாருங்கள் எவ்வளோ ஆகுதுன்னு உங்களுக்கு. கீரை, முருங்கைக்கீரை, எல்லா கீரையுமே வானல் நிறையா இருக்கும். கடைசியாக வதக்குனா ஒரு 2 பேருக்கு கூட வராது. இந்த கீரை நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கணும் கீரையை. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பார்க்குறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க, புளிச்சக்கீரை சூப்பராக ஒரு கட்டு 25 ரூபான்னு வாங்கினேன். வீட்டில் எல்லா பொருளும் இருக்குது. ரொம்ப சத்தானது. மாதம் ஒரு முறையாவது ஒரு குழந்தைங்கள்லாம் சாப்பிட்லன்னா எப்படியாவது மிரட்டி ஒரு 2 வாயாவது ஊட்டி விடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம். 2 வயசு குழந்தையிலேருந்தே தரலாம். இந்த புளிச்சக்கீரை அவ்வளோ சத்து. எல்லா கீரையை விட புளிச்சக்கீரையில் தான் இரும்பு, கால்சியம் சத்து அதிகம். நான் சொல்கிறேங்களே, எங்கள் வீட்டில் ஒரு வாடகைக்கு ஒருத்தர் இருந்தாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே. டெய்லி கீரை வந்தால் கூட இந்த புளிச்சக்கீரை மட்டும் அந்த பொண்ணு விடவே விடாது. தஞ்சாவூர்கார பொண்ணு ரொம்ப நல்லா செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவாங்க. வச்சு சூடு பண்ணி எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பொண்ணு கொடுத்து தான் நான் சாப்பிட்டு இந்த கீரை மேலேயே எனக்கு ரொம்ப ஆசை. அதுதான் வடிகட்டியே செய்யக்கூடாதுங்கக்கா. வடிகட்டி செஞ்சால் அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். நல்லா பாருங்கள் வேகுது. நல்லா வேகட்டும். நல்லா ஜீரண சக்தி. அதனால் மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கட்டாயம் மஞ்சள் போடுங்க. தாளிக்கக்குள்ளே பெருங்காயம் கட்டாயம் போடணும். மஞ்சள், பெருங்காயம் கட்டாயம் போடுங்க. பூண்டு எல்லாமே நல்ல ஜீரண சக்தி தான். இன்னும் நல்லா வதங்கணும். அது பாருங்கள் நல்லா தண்ணி நான் தண்ணியில் வடிகட்டி வச்சேன். தண்ணி விட்டு வேகுது. நல்லா வேகட்டும். அப்போ தான் இந்த கசப்பு இருக்குது. வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற வச்சு ஃபஸ்ட்டு இந்த மிளகாயை அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை போட்டு அரைங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுங்க. 1 ஸ்பூன் போடுறேன், அப்புறம் போட்டுக்கலாம் பத்தலைன்னா. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுருக்கேன். கல்லுப்பு போட்டு செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு. அதுதான் சத்து அதிகம். பாருங்கள் நல்லா இது மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க. அப்படி கெட்டியாக நல்லா அப்படி மிக்சியில் கொஞ்சம் ஃபுல்லாக வலிச்சு போட்டுக்கோங்க. தண்ணியே ஊற்றாதீங்க. பாருங்கள் ஒரு கட்டுக்கு எவ்வளோ வந்துருக்குது. நல்லா சாப்பிட்டா ஒரு ஆள் தான் சாப்பிட முடிய மாட்டேங்குது. இது காரம் வச்சுக்கிறதுனால ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். 1 ஸ்பூன் போட்டாலே ஒரு ஆள் சாப்பிட்டுக்கலாம். வேறு கீரைன்னா தான் பத்தாது. புளிச்சக்கீரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்பூனில் இப்போ இதை தாளிப்பு பண்ணிக்கலாம் நம்ம. தாளிக்கிறதுக்கும் நல்லெண்ணெயே ஊற்றுங்க. கட்டாயம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு காரம் நல்லா சாப்பிட்றவங்கன்னா இதில் ஒரு சின்ன காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கலாம். நாங்கள் காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவோம். அதனால் நல்லா 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். இதுவும் வாசனைக்கு 2 சீரகம். ஏன்னா நம்ம சீரகம் ஏற்கனவே போட்டு அரைச்சிட்டோம். 2 சீரகம், 2 வெந்தயம் போடுங்க. நிறைய போட்டாதீங்க, கசப்பாயிடும். 2 வெந்தயம். ஒரு 5 வெந்தயம் போட்டிருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு 4 உளுத்தம்பருப்பு வாசனைக்கு.
நீங்கள் கடலப்பருப்பு சேர்த்திக்கிறவங்களா தான் சேர்த்திக்கோங்க. நாங்கள் கடலப்பருப்பு சேர்த்துறதில்ல. உப்பு மட்டும் பார்த்து கம்மியாக போடுங்க. ஏன்னா அவ்வளோ கீரை இருக்குதுன்னு போட்டுறாதீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கீரை, ஒரு தட்டு கீரைக்கு எவ்வளோன்னு வந்திருக்கு. எல்லாம் பொரிஞ்ச உடனே குட்டி ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம், கட்டாயம் பெருங்காயம் போடுங்க. ஒரு 1/4 ஸ்பூனு பெருங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், பூண்டு 2 தட்டி வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரியட்டும். வந்துச்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு கருவேப்பிலை வேணால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை போடல. நல்லா இது நிறைய வெங்காயம் வதக்க வேணாம், அவ்வளோதான். ஒரு கண்ணாடி பதத்தில் வரக்குள்ளே நம்ம இறக்கி அப்படியே தாளிச்சிக்கலாம். அது ஒன்றும் அதிகமாக இருந்தால் தான் அந்த கீரை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிச்சிக்கலாம். சூப்பராக புளிச்சக்கீரை ரெடி. வாங்க, மதியம் லஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். புளிச்சக்கீரை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கட்டு கீரை ஒரு கிண்ணம் கூட வரல. ஒரு கரண்டி போட்டாலே ஒரு ஆள் சாப்பிட்லாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. புளிச்சக்கீரை சூப்பராக ஹெல்த்தியான சத்து, இரும்பு சத்து நிறையா இருக்குது. கட்டாயம் எல்லோரும் சாப்பிடுங்க. மாதம் ஒரு தடவை குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. இது ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கட்டாயம் இது கொடுத்திங்கன்னா நல்ல மூளை வளர்ச்சி, நல்ல ஞாபக சக்தி எல்லாமே இந்த புளிச்சக்கீரையில் இருக்குது.